Hello friends, வணக்கம் and welcome back to my channel Duro Creations. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த free online Aari workshop practice classல fishbone stitch part 1 எப்படி ஈஸியா போடலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ஸ்டிட்ச் பிராக்டீஸ் பண்றதுக்கும் as usual நம்ம clothல ஒரு டிசைனோ லைன்ஸோ draw பண்ணிட்டு silk threadல 2 strands எடுத்து endல knot போட்டு thread எடுத்துக்கலாம். இப்போ 3 லைன்ஸ் போட்டுருக்கோம் இல்லையா, அதில் மிடில் லைனில் மேல் பக்கமாக கொஞ்சமாக இடம் விட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு பேக் செயின் ஸ்டிச் போட்டு ஒரு லாக் கொடுத்துக்கலாம். அடுத்து அந்த ஸ்டிச்சோட த்ரெட்டை அப்படியே புல் பண்ணி ரைட் சைடில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வர மாதிரி அந்த த்ரெட்டை அப்படியே ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வந்து அங்கே ஒரு செயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் கொண்டு போய் அங்கே ஒரு செயின் ஸ்டிச் போட்டு மறுபடியும் அந்த த்ரெட்டை அப்படியே ரிட்டனுக்கு ஃபுல் பண்ணி மிடில் லைனில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு மறுபடியும் அதை லாக் பண்ணுறதுக்கு இன்னொரு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இதே பிபிடி ப்ராசஸை லெஃப்ட் அண்ட் ரைட்னு மாற்றி மாற்றி நம்ம இந்த ஃபிஷ்போன் ஸ்டிச்சுக்கு கண்டினியூ பண்ணணும். ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது நம்ம பார்டர் லைனுக்கு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மோரோவர் லீஃப் மாதிரி இருக்கிற ஷேப்ஸ்க்கு இந்த ஸ்டிச்சை நம்ம யூஸ் பண்ணி அதில் வேரியேஷன் கொடுத்து அந்த டிசைனை நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். நம்மளுடைய ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்காக இங்கே 2 லீஃப் ஷேப் டிசைன் ஃபில் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த ஃபிஷ்போன் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி லீஃபில் 2 விதமாக எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு டைப் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த ஜரி த்ரெட்டில் போடும்போது த்ரெட் கொஞ்சம் நம்ம டைட்டாக பிடிச்சி இழுத்து போட்டோம் அப்படின்னா எப்படி அதோட ஷேப் மாறுது அண்ட் அதோட ஸ்டிச் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன். ஏன்னா ஜரி த்ரெட்லேயும் சில்க் த்ரெட்லேயும் நம்ம ஹேண்டில் பண்ணும்போது த்ரெட்டு சாஃப்டாக ஹேண்டில் பண்ணலை, ரொம்ப இழுத்து பிடிச்சி ஹேண்டில் பண்ணோம், ரஃப்பாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா அதோட ஸ்டிச் அண்ட் ஷேப்புமே மாறி போயிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஜரி த்ரெட்டை கொஞ்சம் லூஸாகவும் ஓரளவுக்கு கார்னர்ஸில் நல்லா டைட்டாகவும் இழுத்து பிடிச்சி போடும்போது அதோட ஷேப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். பார்க்கறதுக்கு இந்த லீஃப் கரெக்டான ஷேப்லேயும் இல்லை, மோரோவர் ஸ்டிச்சஸ் ரொம்ப லூஸாகவும் இருக்குது. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்போதுமே ஆரி ஒர்க் போடும்போது நீடில் அண்ட் த்ரெட் கிளாத் இது எல்லாத்தையுமே சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பிகினர்ஸ் எல்லாருமே கிளாத்தில் டிசைன் ட்ரேஸ் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற 60 இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சஸை 1 by 1 டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கோம். அதோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பிளேலிஸ்ட்லையும் கொடுக்குறேன். இது வரைக்கும் அந்த வீடியோஸ் யாரும் பார்க்கல அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் மறக்காமல் ப்ளீஸ் டியூரோ கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோஸை பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் லீஃபில் நம்ம இந்த ஃபிஷ்போன் ஸ்டிச்சோட பிபிடி ப்ராசஸை நெருக்கமாக ஃபாலோ பண்ணி போட்டு முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம பார்டர் லைனில் செயின் ஸ்டிச் போட்டு இந்த லீஃப் டிசைனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கு 2 லீஃபும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தாலும் ஆர் இந்த கோர்ஸை பற்றின ஃபீட்பேக்ஸ் எதுவாக இருந்தாலும் சேம் வாட்ஸ்அப் நம்பர் ஆர் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணி எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் டியூரோ கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பை ஃப்ரம் டியூரோ கிரியேஷன்ஸ். ஹாப்பி லேர்னிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.